யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். கர்த்தர் ஆயத்தப்படுத்தின ஒரு பெரிய மீன். இன்னைக்கு இந்த தலைப்பில் தான் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஆயத்தப்படுத்தின பெரிய மீன். கர்த்தர் ஆயத்தப்படுத்தின மீன். இந்த வார்த்தை பாருங்க. யோனாவை விழுங்குவதற்காக தேவன் ஆயத்தப்படுத்தினார். யோனாவின் சம்பவத்தை விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் நன்றாய் அறிந்த புஸ்தகம். நாம் பல தடவை கேட்ட வார்த்தை, மனப்பாடமாய் நமக்கு இதில் இருக்கிற எல்லாமே தெரியும். புதியதாய் ஒன்றும் இதில் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே நமக்கு தெரிந்தவைகள். ஆனால் இந்த வசனத்திலிருந்து என் கண்முன் கர்த்தர் வைத்த சில வார்த்தைகளை உங்கள் முன் வைக்கிறேன். யோனாவை விழுங்குவதற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தாரே, யார் இந்த யோனா? இந்த யோனாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வெறும் ஒரு மீனை கர்த்தரே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதுவும் அவன் சாகக்கூடாது, அதுல பாதுகாப்பா இருக்கணும். அவ்வளவு தூரம் கர்த்தர் ஒரு திட்டத்தோடு, ஒரு பெரிய தரிசனத்தோடு ஒன்றை ஆயத்தப்படுத்துறார் என்றால் அதற்கு பின்னால ஏதாவது ரகசியம் இருக்க வேண்டுமே. அப்படியானால் தேவன் ஆயத்தம் படுத்தின அந்த பெரிய மீன் யாருக்காக? அந்த யோனா எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஒரு 5 காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த யோனா எப்படிப்பட்டவர்? நம்பர் 1, தகப்பனின் அபிஷேகத்தை சுமந்தவன் யோனா. தகப்பனின் அபிஷேகத்தை சுமந்தவர் இந்த யோனா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். அம்மித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன். போதும். அவன் தகப்பன் பேர் என்ன பேரு? அம்மித்தாய். அம்மித்தாய் ஒரு தீர்க்கதரிசி. 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. காத்தே பேர் ஊரை சார்ந்த அமித்தா என்கிற ஒரு தேவ மனிதன், ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியுடைய மகன் ஒரு தீர்க்கதரிசி. தகப்பனின் அபிஷேகத்தை சுமந்தவன். தேவன் ஆயத்தம் படுத்தினாரே ஒரு மிகப்பெரிய மீன். தேவன் ஆயத்தம் படுத்தினாரே ஒரு மிகப்பெரிய கருவறை. அது யாருக்காக என்றால் அபிஷேகத்தை சுமந்த ஒருவனுக்காக. அதுவும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை, சாதாரண அபிஷேகத்தை அல்ல, தீர்க்க தரிசன அபிஷேகத்தை. பழைய ஏற்பாட்டில் ஒருவன் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற வேண்டுமானால் அதற்காக தவம் கிடப்பது போல காத்து கிடந்தார்கள். அது நல்ல உதாரணம் எலிசா. எலிசா கேட்கிறார், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று சொன்ன போது எலியா சொல்றார், அரிதான காரியத்தை கேட்ட. அரிதான காரியம் கிடைக்காதுப்பா யாருக்குமே. யாருக்கு கிடைக்காத பொக்கிஷத்தை ஆக்கினு கேட்டது அரிதானது. அப்போ தீர்க்க தரிசன அபிஷேகம் என்பது எவருக்கும் கிடைக்காத ஒண்ணு. அன்னைக்கு சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது சவுல் மேல் தீர்க்க தரிசன ஆவி அமர்ந்தது. சவுலும் மற்றவர்களோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லி சொல்லி அமர்ந்த போது எல்லாரும் சொன்னார்கள், இவனும் தீர்க்க தரிசன புத்திரனோ, இவனும் தீர்க்க தரிசன ஆவி உடையவனோ என்று தேசம் சவுலை கண்டு ஆச்சரியப்பட்டது. அப்போ தீர்க்கதரிசி என்று ஒருவர் அடையாளப்படுத்தப்படுவது சாதாரண காரியம் அல்ல அல்ல. அதில் ரொம்ப முக்கியம், தகப்பனின் மேல இருந்த அபிஷேகத்தை அப்படியே சுமப்பது ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம். எப்பவுமே அபிஷேகம் மாறுபடும். தகப்பன் மேல இருந்த அபிஷேகம் வேறையா இருக்கும், பிள்ளை மேல இருக்கிற அபிஷேகம் வேறையா இருக்கும். அபிஷேகம் மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஆனா யோனாவை குறித்து வாசிக்கிறோம், யோனாவின் மேல இருந்த அபிஷேகம், தகப்பன் சுமந்த அதே தீர்க்க தரிசன ஆவியை இந்த யோனா சுமக்கிறான். அதனால ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அபிஷேகத்தை சுமக்கிறவனை, அபிஷேகத்தை தன் தலையின் மேல் வைத்திருக்கிறவனை, அபிஷேகத்தை அடையாளப்படுத்துகிறவனை கர்த்தர் வெறுமையாய் விடுவது அல்ல. அவனுக்காக சில கருவறைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அபிஷேகத்தை சுமக்கிறவனை தேவன் எப்போதுமே வெறுமையாய் விடுவதில்லை. அவனுக்குன்னு கர்த்தர் ஆயத்தம் படுத்துறவைகள் வித்தியாசமானவைகள். ஒன்னு அபிஷேகத்தை சுமக்கிறான்.
இரண்டாவது இஸ்ரவேலுடைய எல்லைகள் விரிவடைய காரணமாய் இருந்தவன் யோனா. இஸ்ரவேலுடைய எல்லைகள் விரிவடைவதற்கு காரணமாய் இருந்தவன். அந்த 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பாத்தீங்களா? யோனா தீர்க்க தரிசனம் உரைத்ததின்படியே அன்னைக்கு இருந்த ராஜா என்ன பண்ணான்னா, ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமி கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். அவையெல்லாம் எதிரிகள் கையில் இருந்தது. எல்லைகள் எதிரின் கையில் இருந்த போது இந்த யோனாவை கொண்டு கர்த்தரனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார். உரைத்த காலத்தில் அந்த யெரொபெயாம் என்கிற ராஜா தன்னுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கி கொண்டு எல்லைகளை பிடித்தான். எப்பவுமே எல்லைகளை சுதந்தரிப்பு என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லைகளை சுதந்தரிப்பது. யாபேஸ் ஜெபம் பண்றார் இல்லையா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். அப்ப எல்லை பெரிதாவது என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாம் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப பெருக்கம் எல்லை விரிவடைவது என்பது தேவனால் வரக்கூடியது. யோனா சாதாரண ஆள் அல்ல. யோனா உரைத்த தீர்க்க தரிசனம் எல்லைகளை வளர வைத்தது. யோனா உரைத்த தீர்க்க தரிசனத்தினால ராஜ்யத்தின் எல்லைகள் விரிவடைந்தது. ராஜ்யம் வளர ஆரம்பித்தது. எல்லை விரிவடையுமானால் ராஜ்யம் வளரும். அப்போ நல்ல கவனிங்க. 1, தகப்பனின் அபிஷேகத்தை சுமக்கிறான். 2, இவன் உரைத்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலுடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுது. அவனுடைய எல்லைகள் விஸ்தாரமாகுது. அந்த அளவுக்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் இந்த யோனா. மூன்றாவதாக பைபிள்ல 3 பேருக்கு அந்த பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பேருக்கு தான் அந்த பேர். என்ன பேர் தெரியுமா? பயபக்தி உள்ளவன். யோனா தேவனிடத்தில் எப்படிப்பட்டவன்? பயபக்தி உள்ளவன். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோனா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவன், நான் எபிரெயன், பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். பைபிள்லயே நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பயபக்தி உள்ளவனாய் இருந்தான் என்று எபிரெயர்ல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுது, அவர் பயபக்தியின் நிமித்தம் ஜெபம் கேட்கப்பட்டது என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சொல்லப்பட்டது யோனாவை குறித்து. யோனா சொல்றாரு, நான் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன். வேற எந்த ஒரு தேவனுடைய மனுஷனும் நான் பக்தி உள்ளவன் என்று தன்னை அடையாளப்படுத்தல. பக்தி இருந்துச்சு, ஆனா தன்னை அடையாளப்படுத்தல. ஆனா பைபிள் இவங்க 3 பேத்தை மட்டும் அடையாளப்படுத்துது. பயபக்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பயபக்தி என்பது ஆமே தேவன் மேல் இருக்கிற ஒரு பற்றுதல். என்ன வந்தாலும் கர்த்தருக்காக எதையும் செய்யலாம் என்கிற ஒரு வைராக்கியம் தான் பயபக்தி. வாசிக்கிறோம், தேவன் மேல மிக 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 பயபக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் சொல்றான் பாருங்க, கப்பல் சேதத்துல சிக்கும் போதாக்கும் இந்த வார்த்தையை சொல்றான், நான் எபிரெயன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். நான் சாதாரண ஆள் கிடையாது. இங்க தூங்குற நினைக்காதீங்க, நான் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். ஒருவேளை நான் தரிசனத்தை விட்டு விலகி இருக்கலாம், தேவ திட்டத்தை விட்டு விலகி இருக்கலாம், அதுக்காக பயபக்தி இல்லாம இல்ல. கர்த்தர் மேல பயபக்தி இருக்கு, அது வேற டீலிங். அது கர்த்தருக்கும் எனக்கு இருக்கிற வேற ஒரு டீலிங். ஆனா நான் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன். அப்படியானால் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் மேல இருக்கிற அந்த பயத்தை, கர்த்தர் மேல இருக்கிற பக்தியை விட்டு கொடுக்காத ஒரு தேவ மனுஷனாக்கும் யோனா இவனுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அபிஷேகத்தை சுமக்கிறான். இஸ்ரவேலின் எல்லைகள் விரிவடைய காரணமா இருக்கிறான். தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன். 4வது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இவன் ஒரு ஆவிக்குரியவன். ஏன் ஆவிக்குரியவன்? மனுஷனால் காப்பாற்றப்பட முடியாதவன். நீங்க மனுஷனால் காப்பாற்றப்பட்டீங்கன்னா நீங்க ஆவிக்குரியவன் அல்ல. மனுஷன் தூக்கி சுமக்கிறான், மனுஷ பலத்தையே சார்ந்து இருக்கிறீங்க, மனுஷன் பின்னாடியே இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆவிக்குரியவனை மனுஷன் மேற்கொள்ள முடியாது. ஏன்? மனுஷன் நினைச்சா கூட காப்பாற்ற முடியாது. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
11ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அவங்க கேட்கிறாங்க, சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடினால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். 13ஆம் வசனத்தை வாசிங்க. கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள், வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடினால் அவர்களால் கூடாமல் போயிற்று. இவன் சொல்றான், என்னை தூக்கி சமுத்திரத்துல போடுங்க, சமுத்திரம் உங்களுக்காய் அமர்ந்திருக்கும், பிரச்சனையே என்னாலதான் என்று சொல்லும்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த மனுஷனை எப்படியாவது காப்பாற்றுவோம், இந்த மனுஷனை கடலை தூக்கி போட வேண்டாம், ஆண்டவர் மேல பயபக்தி உள்ளன்னு சொல்றானே, நம்ம எப்படியாவது காப்பாற்றுவோன்னு சொல்லி மனுஷன் தாம் பலத்துல எப்படியாவது கரை சேர்ந்துருவோம், வேகமாய் தண்டு வலிப்போன்னு வேகமாய் தண்டு வலிக்கிறார்கள், வேகமாய் கரையை நோக்கி பயணிக்கிறார்கள். ஆனா வசனம் சொல்லுது, அந்த சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடினால் அவர்களால் கூடாமல் போயிற்று. யோனா ஒரு ஆவிக்குரியவன். ஏன் ஆவிக்குரியவன்? அவனை மனுஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவனை மனுஷனால் காப்பாற்ற முடியாது. ஏன்? அவனை மனுஷனால் புரிந்து கொள்ளவே முடியாது. எவ்வளவு பயங்கரம் இல்ல? அவன் ஆவிக்குரியவன், அவன் மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவன். அவனை காப்பாற்றலாம் நினைச்சா இவர்கள் தான் சிக்குவார்கள். அந்த வசனம் இருக்கு பாருங்க, 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனி நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு. அப்ப யோசித்து பாருங்க, இவங்க தங்க பலத்தால தங்கள் ஞானத்தால எப்படியாவது மனுஷனை காப்பாற்றுவோம் ட்ரை பண்ணாங்க. ஆனா கர்த்தர் விடல, சமுத்திரம் விடல, சமுத்திரம் வழி விடல. ஏன்? இவன் ஆவிக்குரியவன், இவனுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட வழி வேற, இவனுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட பாதைகள் வேற, இவனுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட தேவனுடைய சித்தம் வேற. அதனால தேவன் மனிதன் கையில் விழ விடுவதே இல்லை. அப்போ ஒரு ஆவிக்குரியவனுக்காகவே தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்துகிறார். எதற்காக? அவன் மனிதன் கையில் விழுவதற்காக அல்ல. யோசித்து பாருங்க, இவன் அபிஷேகத்தை சுமக்கிறான், இஸ்ரவேலுடைய எல்லைகள் விரிவடைய காரணமா இருக்கிறான், தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவனா இருக்கிறான், நல்ல ஆவிக்குரியவன். மனிதனால் காப்பாற்ற முடியாத அளவுக்கு இவன் ஒரு ஆவிக்குரியவன். மனுஷ கண்ட்ரோலே கிடையாது. 5வது, தேவனுடைய திட்டத்தை சுமக்கிறவன். தேவனுடைய திட்டத்தை சுமக்கிறவன். யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ எழுந்து கவனிச்சுக்கோங்க, தேவ திட்டம் மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. நீ போய் நினிவேல பிரசங்கம் பண்ணுன்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நினிவே என்பது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கிட்டத்தட்ட 600 மைல் தூரம் போகணும். 600 மைல் டிராவல் பண்ணியாக்கும் போக வேண்டிய தேசம். அசீரிய தேசத்தில் இருக்கக்கூடிய தலைநகரம் தான் நினிவே பட்டணம். இந்த பட்டணத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அன்னைக்கு அசீரியர்கள் அசூர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் யோனாட்ட சொல்றாரு, பைபிள்லயே வேற நாட்டுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவன் இங்கிருந்து உரைத்தார்கள். மோவாப்புக்கா இருக்கட்டும், அம்மோனுக்கா இருக்கட்டும், மேதியாவுக்கா இருக்கட்டும், பெலிஸ்தியாவுக்கா இருக்கட்டும், எகிப்துக்கா இருக்கட்டும், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவர் எல்லாரும் உள்ளிருந்து உரைத்தார்கள். ஆனா ஒருத்தனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நினிவேவுக்கு போ, அங்க போய் பிரசங்கம் பண்ணு, அந்த ஊருக்கு நான் அழிக்க போறேன், அந்த ஊருடைய பாவம் கொடுமையா இருக்குது, போய் சொல்லு என்று கர்த்தர் அனுப்புகிறார் என்றால் யோசித்து பாருங்க. தேசம் அறியத்தக்க தெய்வ திட்டத்தை சுமந்தவன், தேசம் அறியத்தக்க தேவனுடைய வார்த்தையை சுமந்தவன், தேசம் அறியத்தக்க ஊழியக்காரன். இவன் சாதாரண ஆள் கிடையாது. ஏதோ ஒரு யோனா, ஏதோ ஒரு முக்கில இருந்து வளர்ந்தவன் கிடையாது. நினிவேவுக்கே தெரியும் யோனான்னு ஒருத்தன் இஸ்ரவேல்ல இருக்கிறான்னு. அதனாலதான் கர்த்தர் தைரியமா சொல்றாரு, நீ போய் சொல்லு, நீ போய் சொல்லு. அந்த கால
காலகட்டத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் ஏன் யோனாவின் மேல் அழைப்பு வந்தது? அப்படியானால் யோனா அந்த காலத்திலே பிரபலமான ஊழியக்காரர். அதனால கர்த்தர் சொல்றார் போ என்று சொன்னபோது அந்த தேவ திட்டத்தை தன் கையில் சுமந்தான். 3ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தை இருக்கும் பாருங்க, 2ஆம் வசனம், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி. அப்போ தரிசனத்தை தன் கையிலே சுமந்து கொண்டு திரிந்தவன். திரும்ப சொல்லுகிறேன், யோனாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோனா தகப்பனின் அபிஷேகத்தை சுமந்தவன். யோனா இஸ்ரவேலில் எல்லைகள் விரிவடைய காரணமாய் இருந்தவன். யோனா தேவனிடத்திலேயே பயபக்தி உள்ளவனாய் இருந்தவன். யோனா நல்ல ஒரு ஆவிக்குரியவன், எந்த மனிதனாலும் காப்பாற்றப்பட முடியாதவன். யோனா தேவ திட்டத்தை கையில் சுமந்தவன். இவனுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தினது ஒரு பெரிய மீன். இப்படிப்பட்டவனுக்காக இவ்வளவு மகிமையோடு இவ்வளவு தேவ பிரசனத்தோடு வாழுகிற ஒரு தேவ மனிதனுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தினதுதான் ஒரு பெரிய மீன். அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். ஆமே, அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இந்த வார்த்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை சில மீனின் வயிற்றில் வைப்பது போல சில சூழ்நிலைகளுக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். ஒரு கருவறைக்குள் வைப்பது போல சில சூழ்நிலைகளுக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். அபிஷேகத்தின் குறைவினால் அல்ல, கிருபைகளின் குறைவினால் அல்ல, ஜெபத்தின் குறைவினால் அல்ல. சில நேரங்களில் சில காரியத்தை கர்த்தரே அனுமதிக்கிறார். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? ஆண்டவரே ஆயத்தப்படுத்தினார். வேதத்தில் அநேக காரியங்களை கர்த்தரே ஆயத்தப்படுத்தினார். ஒரு நோவாவுக்காக ஒரு பேழையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படி சொன்னார். அந்த பேழை நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினது. அப்போ தேவன் ஆயத்தப்படுத்துறவைகள் எல்லாமே ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறது. நான் இங்கே யோனாவின் தோல்வியாக பேசல. யோனாவை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவதற்காக, யோனாவை இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆக்குவதற்காக, யோனாவை இன்னும் கொஞ்சம் உடைப்பதற்காக. ஏற்கனவே 5 தலையில் இருக்குது, ஏற்கனவே தகப்பனின் அபிஷேகம் இருக்கு. இவன் தீர்க்க தரிசனம் உரைச்சாலே போதும், எல்லைகள் விரிவடையும். தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன், நல்ல ஆவிக்குரியவன், தேவ திட்டத்தை சுமக்கிறவன். இது போதாது என்பதை உணர்ந்தவர். இது இவனுக்கு போதாது. நினிவேவை அசைக்க, நினிவேவின் ராஜ்யத்தை உடைத்தெறிய இது போதாது என்று அறிந்த ஆண்டவர் இந்த யோனாவுக்காக ஒரு பெரிய மீனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். இந்த பகல் வேளையில் ஒருவேளை நம்முடைய பாதைகள் இருளாயிருக்கலாம், வழிகள் இருளாயிருக்கலாம், அடுத்த கட்டம் நகர்ந்து போக தெரியாமல் நம்முடைய கண்கள் அடைக்கப்படலாம், எப்பக்கமும் நம்முடைய பாதைகள் தோத்து போனது போல் இருக்கலாம். புரிந்து கொள்ளுங்கள், நாம் இருப்பது கர்த்தர் ஆயத்தப்படுத்தின அந்த மீனுக்குள்ள, நாம் இருப்பது கர்த்தர் ஆயத்தப்படுத்தின அந்த கருவறைக்குள்ள. ஆண்டவர் சில நேரங்களில் எந்த கிரியும் செய்ய முடியாத சில கருவறைக்குள் கர்த்தர் வைக்கிறார், கர்த்தர் வைக்கிறார். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? பரிசுத்த ஆவியானவர் நம்மில் அநேகரை சில கருவறைக்குள் வைத்திருக்கிறார், சில கல்லறைக்குள் வைத்திருக்கிறார். வெளிச்சத்தை காணாத, ஆமே, மகிமையை காணாத, தேவ பிரசனத்தை காணாத, மகிமாற்றத்தை காண முடியாத சில எல்லைக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். வைத்திருக்கிறார் என்றால் அவர் உருவாக்காமல் விடுவதே இல்லை. வைத்திருக்கிறார் என்றால் அவர் செயல்படாமல் விடுவதே இல்லை. உள்ளே வைத்தவர் தன் கிரியைகளை செயல்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். யோனாவுக்காக கர்த்தரே ஆயத்தப்படுத்தினார். யோனாவுக்காக கர்த்தரே மகிமையான வேலை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இந்த கால வேளையிலே கர்த்தரும் தம்முடைய கிருபையை நம்மிலே விளங்க பண்ணுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் 1-2 வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அதற்கப்புறம் கொஞ்சம் கூட உள்ள போகலாம். கர்த்தர் உதவி செய்வாராக. இவனுக்காக கர்த்தர் மீனை ஆயத்தம் படுத்தினார்ல, இதை குறித்து இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், ஆமென், 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40வது வசனம்.
மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை யாரோடு ஒப்பிடுகிறார்? யோனாவோடு ஒப்பிடுகிறார். ஏன் யோனாவோடு ஒப்பிடுகிறார்? ஏன்னா யோனாவை விழுங்கின மீன் தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட மீன் அல்லவா? தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்டது என்றால் கண்டிப்பா பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்கணுமே. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, யோனா எப்படி மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தாரோ அது போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்துக்குள்ள என்ன செய்வாரா? பூமியின் இருதயத்தில் இருப்பார். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்களேன். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், லூக்கா 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 11:30. அடையாளமா இருந்தது போல யோசித்து பாருங்களேன். இயேசு தன்னை யாரோடு ஒப்பிடுறாரு பாருங்க? யோனாவோடு. யோனா நினிவே பட்டணத்திற்கு ஒரு அடையாளமா இருந்தவன். யோனா சாதாரண ஆள் அல்ல, ஒரு அடையாளமே கர்த்தர் வச்சிருந்தார். மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு எப்படி இருக்கிறாரு? அடையாளம். யோசித்து பாருங்க. யோனா பூமியின் இருதயத்தில் இருந்தது போல, மீனின் வயிற்றில் இருந்தது போல தன்னையும் சொல்றாரு, நானும் பூமியின் இருதயத்தில் இருப்பேன். யோனா எப்படி நினிவேவுக்கு அடையாளமா இருந்தானோ அதே போல நானும் இந்த ஜனத்திற்கு அடையாளமா இருக்கிறேன். அப்படியானால் யோனாவோடு கூட இயேசு தன்னை கம்பேர் பண்றார் என்றால் யோனா தோத்து போன ஊழியக்காரன் அல்ல. யோனா தேவனுடைய கையில் புடமிடப்பட்ட பாத்திரம். யோனா தேவனுடைய கையில் வளர்ந்தவன். ஆமே. இயேசு தன்னை யோனாவோடு ஒப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன், ராஜாதி ராஜா. அவர் தன்னை ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, தன்னை அப்படி சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனா அவர்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாரு, யோனா எப்படியோ அப்படியே தான். யோனாவின் அடையாளத்தை தவிர வேற அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை என்று இயேசு பிரசங்கித்தார். அப்படியானால் அந்த மீனின் வயிற்றில் யோனாவை கர்த்தர் கொண்டு போய் 3 நாள் வைத்தது அவனை தோல்விக்குள்ள கொண்டு வருவதற்காக அல்ல, அவனை மகிமையின் பாத்திரமாக மாற்றுவதற்காகவே, அவனை மகிமையாய் உருவாக்குவதற்காகவே. இந்த காலவேளையில நல்லா புரிந்து கொள்ளணும். என் வாழ்க்கை எங்கும் தோல்வி என்றால், நம்முடைய பாதைகள் எங்கும் தோல்வி என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆயத்தப்படுத்தின ஒரு மீனுக்குள் நான் வாழுகிறேன். கர்த்தர் ஆயத்தப்படுத்தின மீனுக்குள் வாழுகிறேன். நான் எதிர்பார்த்தது போல அங்க வாழ முடியாது, நான் எதிர்பார்த்தது போல அங்க சுவாசிக்க முடியாது, நான் எதிர்பார்த்தது போல அங்க பிரகாசிக்க முடியாது. மீனின் வயிற்றுக்குள் இருக்கிறவன் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும், பொறுத்து தான் போகணும், தாழ்ந்து தான் போகணும். அந்த இடத்துல அவன் விரும்பினது போல இருக்க முடியல. ஆனா யோனாவை அந்த 3 நாள் கர்த்தர் மகிமையாய் மாற்றினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ யோனா யார் என்கிறதை 5 காரியத்தை நான் சொன்னேன். யோனாவின் மேல கர்த்தர் வைத்த கிருபைகளை குறித்து நாம் தியானித்தோம். இப்போ தொடர்ந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மீனின் வயிற்றில் யோனா சந்தித்தவைகள் என்ன? இந்த மீனின் வயிற்றில் யோனா எதையெல்லாம் சந்தித்தான்? 7 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். அவன் மீனின் வயிற்றுக்குள் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளே போனவன் சந்தித்த 7 காரியங்கள். 1, அவன் எதை கண்டான் தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோனா 2:2. ஓகே, வாசிங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. சமுத்திரத்தின் ஆழத்தில் நீர் என்னை போதும். அவன் எதை கண்டான்? யோனா கண்டது என்ன? மீனின் வயிற்றுக்குள் இருக்கும்போ யோனா கண்டது என்ன? புடமிடுதல் என்பது சாதாரணமானது அல்லவே. கர்த்தர் உருவாக்குவது சாதாரணமானது அல்லவே. யோனா எதை கண்டான்? சமுத்திரத்தின் நடுமையத்தை. சொல்லுங்க சமுத்திரத்தின், பேசுங்க, சமுத்திரத்தின் நடுமையம். சமுத்திரத்தின் நடுமையங்கும்போ எப்பக்கமும் சமுத்திரம் மட்டும்தான் தெரியும், கரை தெரியாது. கரை தெரியவே தெரியாது. எந்த திசை திரும்பினாலும் சமுத்திரம் மட்டும்தான் தெரியும். தப்பி செல்வதற்கு வழியே இல்லை.
மீனின் வயிற்றுக்குள் இருக்கும் அவன் கண்டது எல்லாமே எழுதுகிறான் பாருங்க. இதை கண்டு என்னை அந்த சமுத்திரத்தின் நடுமயத்தில் தள்ளி விட்டு. ஏன் இப்படி சொல்றாரு? அவங்க கப்பல் தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த சமுத்திரம் பயங்கரமாய் கொந்தளித்தது. யோனா சொன்னான், தூக்கி உள்ள போடுங்க அப்படின்னா. தூக்கி உள்ள போட்டபோ அவன் சமுத்திரத்தின் நடுமயத்தை கண்டான். தப்பிச்சு பழைக்க வாய்ப்பே இல்லை, இனி எழும்ப வாய்ப்பே இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆமாம், தேவன் சில நேரங்களில் வைக்கிற இருள் இருக்கு பாருங்க, கர்த்தர் கொண்டு போய் வைக்கிற சில இடங்கள் இருக்கு பாருங்க. அது எப்படி இருக்கும்னா, பார்க்கிறதெல்லாம் இருளா இருக்கும், பார்க்கிறதெல்லாம் பிரச்சனையா இருக்கும், பார்க்கிறதெல்லாம் நமக்கு பெரிய வேதனையா இருக்கும். நடுமயத்தை கண்டான். இரண்டாவது, அவனை எது சூழ்ந்திருந்தது? அந்த 3ஆம் வசனத்தை பாருங்க. அவ்வளவுதான். அவனை எது சூழ்ந்திருந்ததா? நீரோட்டம் சூழ்ந்திருந்தது. நீரோட்டம்னா தெரியுமா? ஒரு ஆற்றுல வெள்ளம் போதுன்னு வச்சுக்கோங்க, அடிச்சு வேகமா போகும்போ அதுல யாராவது சிக்குனா அவங்களை கண்டுபிடிக்கவே அந்த நீரோட்டம் எவ்வளவு வேகமா இழுத்துட்டு போகுமோ அவ்வளவு வேகமா இழுத்துட்டு போகும். யோனா சொல்றாரு, என்னை சூழ்ந்திருந்தது எல்லாம் நீரோட்டங்கள். நீரோட்டம் சூழ்ந்திருந்தது அப்படின்னா அது போற வேகத்துல இழுத்துட்டே போகுது, அது போற வேகத்துல என்ன கொண்டு போகுது. யோசித்து பாருங்க. அபிஷேகத்துல குறையில்லாதவன், ஜெபத்துல குறைவில்லாதவன், ஆவிக்குரியவன், தேவ மகிமையை சுமக்கிறவன், கர்த்தருடைய திட்டங்களை சுமக்கிறவன் இருக்கிற நிலைய பாருங்க. நீரோட்டம் இழுக்கிற இழுப்புகளெல்லாம் போகிறான். அவன் வாழ்க்கை எந்த திசையில நிக்கல, அவன் நிக்கலான்னு நிற்கும் போதெல்லாம் நீரோட்டம் இழுத்துட்டே போகுது. அப்போ அவனை சூழ்ந்திருப்பதெல்லாம் நீரோட்டம், எங்க பார்த்தாலும் நீரோட்டம். சரி, 3வது, எது அவன் மேல் புரண்டு கொண்டே இருக்கிறது? எது புரண்டு கொண்டே இருக்கிறது? அந்த 3ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என்மேல். அடுத்து சொல்ற, என் மேல புரள்றது எல்லாமே வெள்ளங்களும் அலைகளும். அலைகளும் அலைகள சிக்குனா எலும்பெல்லாம் நினைச்சா கூட எழும்ப முடியாது, சுத்திட்டே இருக்கும், சுத்திட்டே இருக்கும். யோனா சொல்றாரு, நான் மீனி வைத்துக்குள்ளதான் இருக்கிறேன், ஆனா என் மேல எது வந்து மோதுதுன்னா வெள்ளங்களும் அலைகளும் என் மேல் புரண்டு கொண்டே இருக்கிறது. அப்படின்னா எழுமி நிக்க முடியல, என்னால எழுமி நிக்க முடியல. என்னால எழுமி நிக்கலாம், பிரகாசிக்கலாம் நினைச்சா முடியல. வெள்ளங்களும் அலைகளும் என் வாழ்க்கையில் இருக்குது. ரொம்ப முக்கியம். 4வது, எது தெரியுமா யோனாவை ரொம்ப நெருக்குனது? 5ஆம் வசனம். எது வரைக்கும் நெருக்கிச்சா? தண்ணீர்கள் எது வரைக்கும் நெருக்கிச்சு? பிராண பரியந்தம். மூச்சு கூட விட முடியல, என்னால சுவாசிக்க கூட முடியல, அவ்வளவு தூரம் என்னை நெருக்கி இருக்கிறது. 5வது, அவன் தலையை எது சுற்றினது? கடல் பாசி என் தலையை. சொல்லுங்க, கடல் பாசி என் தலையை. யோசித்து பாருங்களேன், எவ்வளவு பயங்கரம் இல்ல? கடல் பாசி கிட்டத்தட்ட கடலுடைய மேல் மட்டத்திலிருந்து ஒரு அதை பார்க்கணும்னா ஒரு 150 அடி அல்லது 200 அடி கீழே போகும்போது தான் கடல் பாசிகள் நிரம்பி இருக்கும். யோசித்து பாருங்க. யோனா சொல்றான், என் தலையை சுத்தி இருந்ததெல்லாம் கடல் பாசி. அப்படின்னா நான் நிமிர நினைச்சா கூட, நான் எலும்ப நினைச்சா கூட முடியாது. என் தலை முழுக்க ஒரு பாரம் இருக்கு, என் தலை முழுக்க அது என்னை மூடி இருக்கிறது, தப்பிக்க முடியாது. என் தலையை சுத்தி வைத்திருக்குது, என்னால எழும்ப முடியாது. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விழுந்துட்டோம், தலையில முழுக்க கட்டு போட்டிருக்கு அப்படின்னா நினைச்ச வேகத்துக்கு தலையை திருப்ப முடியாது, நினைச்ச வேகத்துக்கு எழும்ப முடியாது, நினைச்ச வேகத்துக்கு அவன் பிரயாணம் பண்ண முடியாது. ஏன்? வலி பாரம் இருக்கும், அது கட்டி வச்சிருக்கு, அசையக்கூடாது. அது சொல்ல கடல் பாசி என் தலையை சுற்றி இருந்தது. 6வது, எங்க இறங்கினாராம்? 6ஆம் வசனம். எது வரைக்கும் இறங்கினேங்கிறார்? பர்வதங்களுடைய அடிவார வரைக்கும் இறங்கினேன். எதை பார்க்கிறான்னா மலைகள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறான். பர்வதத்தின் அடிவாரம், மூச்சு விட கூட முடியாது, அவ்வளவு தூரம் இறங்கியாச்சு. கடைசியாக அவனை எது அடைச்சதுன்னா பூமியின் தாழ்பால்கள் என்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. சூழ்நிலையை பார்த்தீங்களா? தேவன் ஆயத்தப்படுத்தினது இதெல்லாம். வசனம் சொல்லுது 1 அதிகாரம் 17, கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்த பாதையை பாருங்க. அவன் கண்டதெல்லாம் சமுத்திரத்தின் நடுமையம், அவனை சூழ்ந்திருந்ததெல்லாம் நீரோட்டம், அவன் மேல் புரண்டதெல்லாம் வெள்ளங்களும் அலைகளும், அவனை நெருக்கினதெல்லாம் தண்ணீர்கள், அவன் தலையை சுற்றியிருந்ததெல்லாம் கடல் பாசிகள்,
அவன் இறங்கி போன இடம் பர்வதத்தின் அடிவாரம். அவனை அடைச்சு வச்சிருந்தது பூமியின் தாழ்பால்கள், பூமியின் சாவி அவன் அடைச்சு வச்சிருந்தது. தப்பிக்க வழியே இல்லை. இதுதான் கர்த்தர் ஆயத்தப்படுத்தின அந்த மீனுக்குள்ள. வசனம் அழகா இருக்கிற, சமுத்திரத்தை தூக்கி போட்டார்கள், கர்த்தர் ஆயத்தப்படுத்தின மீன் அவனை விழுங்கினது. ஆனா அவன் தன் அனுபவங்களை எழுதும்போது எழுதுகிறாரு, சாதாரணமானது அல்ல. அந்த அனுபவம் எனக்கு அவ்வளவு வேதனையா இருந்துச்சு. தகப்பனின் அபிஷேகத்தை சுமந்தவன், இஸ்ரவேலுடைய எல்லைகள் விரிவடைய காரணமாக இருந்தவன், எந்த ஒரு மனுஷனால கூட இவனை காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஆவிக்குரியவன், தேவ திட்டங்கள் எல்லாம் சுமந்தவன், தேவ அபிஷேகத்தை சுமந்தவன். அவன் இருக்கிற நிலையை பார்த்தீங்களா? அவன் இருப்பதோ பூமியின் தாழ்விடங்கள்ல, அவன் இருப்பதோ தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மீனுக்குள்ள. நான் சொன்னல்லவா, அவனால அவ இஷ்டத்துக்கோ அவன் விருப்பத்துக்கோ வாழ முடியாது, அவன் விருப்பத்துக்கோ வாழ முடியாது. தேவன் ஒருவனை புடமிடுகிறார் என்பதை, ஒருவனை தேவன் தன் கையில் உருவாக்குறார் என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? அதற்கு யோனா தான் சிறந்த உதாரணம். ஏனென்றால் தேவன் அவனை உருவாக்கும் போது அவனை அவ்வளவு ஆழமாய் உடைத்தார் ஆண்டவர். ஒரு மனிதனை உடைப்பது போல அல்ல, தேவன் எவ்வளவு உடைக்க முடியுமோ அவ்வளவு உடைத்தார். யோசித்து பாருங்க, ஒரு மீன் வயிறு என்பது சாதாரணமானது அல்ல. ஏதோ ரூம் மாதிரி இருக்கு அது நமக்கு பார்க்க, அதுக்குள்ள போய் உட்கார்ந்தா அதோடைய அனுபவங்களை யோசித்து பாருங்க. அவன் அந்த அசுத்தத்துக்குள்ள, அந்த அழுக்குக்குள்ளதான் 3 இரவு பகல் உட்கார்ந்து இருக்கிறான். தேவன் புடமிடுகிற பாத்திரம். நினைக்கலாம், என் சூழ்நிலை இப்படிதான் இருக்கு ஆண்டவரே, மீனின் வயிற்றுக்குள் இருந்தது போல முடியல, எழும முடியல, பிரகாசிக்க முடியல, புரண்டுட்டே இருக்கிறோம். சமுத்திரத்தின் அடிமயத்தை மட்டும் பார்க்கிறோம். எங்க திரும்பினாலும் எங்கள் தரிசனங்கள் இருளாக்கப்பட்டது போல, எங்க திரும்பினாலும் எங்க வாழ்க்கைகள் இருளாக்கப்பட்டது போல, எப்பக்கமும் நெருக்கப்படுகிறோம், எப்பக்கம் போராடுகிறோம். சூழ்நிலை இதுதான் நிலைமை, இதுதான் நிலைமை. ஆனா இந்த நிலைமையில வைத்துதான் 3 காரியங்களை அறிக்கையிடுகிறார். இந்த நிலைக்குள்ள அவர் எடுத்த ஒரு 3 தீர்மானம் இருக்கிறது, ரொம்ப முக்கியமானது. இவ்வளவு சூழ்நிலைக்குள்ள அந்த மனுஷன் எடுத்த தீர்மானத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமானது. நம்பர் ஒன், அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 2 அதிகாரம் 7ஆம் வசனம், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். என் ஆத்துமா தொய்ந்து போகையில், அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, நான் கர்த்தரை நினைச்சது எப்ப தெரியுமா? என் ஆத்துமா தொய்ந்து போகும்போது. மனுஷனுடைய இருதயங்கள் எப்ப சோர்ந்து போகுதோ அவன் சொல்ற, நான் கர்த்தரை நினைத்தேன். இந்த நிலையில இருக்கும்போ நான் யோசிக்க வேண்டியது கர்த்தரை என்பதை புரிந்து கொண்டார் யோனா. இந்த நிலையில் தள்ளப்படும் போ என் வாழ்க்கையில என் சூழ்நிலையை மாற்ற அவரால் தான் முடியும் என்பதை யோனா புரிந்து கொண்டார். கர்த்தரை நினைத்தோம். எப்பவுமே ஒன்று புரிந்து கொள்ளணும், புடமிடப்படும் போது, தேவனால் உருவாக்கப்படும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நாம் தெய்வத்தை மறக்க கூடாது. ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்றார், கர்த்தரை நினைத்தேன். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. நான் கர்த்தரை நினைக்க ஆரம்பிச்சேன். கர்த்தரை நினைத்தேன்னு சொல்லும்போ அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. சும்மா ஒரே வார்த்தையில கர்த்தரை நினைச்சேன் அல்ல. அவர் கர்த்தரை நினைத்தார் என்றால் தேவன் செய்த அதிசயங்கள், தேவன் செய்த திட்டங்கள், தேவன் செய்த அழைப்பு, தேவன் தன் வாழ்க்கையில் வைத்த அபிஷேகம், தேவன் தன்மேல் வைத்த தீர்மானங்கள், இதெல்லாம் யோசித்து பார்க்கிறார். கர்த்தர் நம்மளை எவ்வளவு மகிமையான வச்சிருந்தார், எவ்வளவு மகிமையா நடத்தி இருந்தார், எவ்வளவு பெரிய அபிஷேகத்தை நமக்கு தந்தார், இதெல்லாம் நினைச்சு பார்க்கிறார். கர்த்தரை நினைத்தேன். இருதயம் தொய்ந்து போகும்போ ஆண்டவரை நினைச்சு பார்த்தேன். ஆண்டவர் தான். தாவீது சொல்றார் இல்லையா, அவர் எப்பெல்லாம் தோத்து போறாரோ அப்பெல்லாம் கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சு பார்த்தார். அதனாலதான் தாவீது பாடுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. ஒரு மந்தையும் ஒரு மெய்ப்பனுக்குள்ள உறவை போல கர்த்தருக்கும் தனக்கு உள்ள உறவை குறித்து பாடுகிறார். கர்த்தர் என் மெய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையவே இல்லையே. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்துகிறார். ஒரு மகிமையாய் தன்னுடைய அனுபவங்களை எழுதுகிறார். கர்த்தர் என்னை நடத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது பாடி ஆராதித்தார்கள். என்ன பாடி இருப்பாங்க நினைக்கிறீங்க? ஐயோ, நீ மாட்டிக்கிட்டே பாடி இருப்பாங்க. அவர்கள் கர்த்தரை பாடினார்கள். அப்படியானால் கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை உயர்த்தி, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி பாட ஆரம்பித்தார்கள். விளைவு, அன்னைக்கு அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்தது. கர்த்தரை நினைத்தே.
என்னுடைய எல்லா புடமிடல் நடுவில், என் நெருக்கங்கள் நடுவில் நான் நினைக்க வேண்டிய ஒன்று, கர்த்தரை அழைத்தவரை என்னை எவ்வளவு மகிமையா அழைத்திருக்கிறார், எவ்வளவு மகிமையா தேர்ந்தெடுத்திருக்கிறார், எவ்வளவு மகிமையாய் என் மேல் தம்முடைய கிருபையை வைத்தார், அந்த ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று அப்ப நினைக்கணும். யோனா சொல்றாரு, என் விண்ணப்பங்கள் நம்முடைய சமூகத்தில் வந்தது. அப்போ அவரை நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து, அவர் பாராட்டின கிருபையை நினைத்து அவரை உயர்த்தும் போது நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். மகன் கேட்கிறான், தீவட்டி இருக்கிறது, விறகு இருக்கிறது, பலிமிருகம் எங்க? தகப்பன் சொல்றான், அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எங்கிருந்து இந்த நினைவு வந்தது? ஆபிரகாமுக்கு தெரியும், 25 வருஷத்துக்கு முன்ன என்னை அழைத்து அபிஷேகித்து இவ்வளவு மகிமையா நடத்தி 25 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளையை தந்து இப்ப ஆண்டவர் இதை செய்ய சொல்றார் என்றால் கண்டிப்பா மகிமையானவர்களை செய்ய அவர் வல்லவர் என்று ஆபிரகாமுக்கு தெரியும். அவனுக்கு கிட்டத்தட்ட 17 வயசு இருக்கும். அப்படின்னா ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 117 வயசாச்சு. அப்போ ஆபிரகாமுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 35 வருஷமா என்ன கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறாரே. இவ்வளவு தூர கர்த்தர் அழகாய் தூக்கி சுமந்திருக்கிறாரு. நிச்சயம் இவனை எழுப்ப வல்லவர். அதனால சொல்றார், பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இருதயம் தொய்ந்து போகும் போது 143 சங்கீதம் 7ஆம் வசனத்தை பாருங்க. 143வது சங்கீதம் 7வது வசனம். கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. எப்ப பதில் இல்லையோ அப்ப தொய்ந்து போகிறது. தேவனுடைய பதில் எப்ப நமக்கு இல்லையோ அப்ப இருதயம் தொய்ந்து போகிறது. பதில் இல்லை. அவர் சொல்றாரு முந்தின வசனத்துல, என் கைகளை உமக்கு நேராய் விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, சீக்கிரமாய் செவி கொடும். சீக்கிரமாய். அவ்வளவுதான், வறண்டாச்சு, இதுக்கு மேல முடியாது, தாகத்தோடு இருக்கிறோம், பதில் தாங்க. பதில் இல்ல. அதனால சொல்றாரு, இருதயம் தொய்ந்து போகிறது. அப்ப எப்ப இருதயம் தொய்ந்து போகிறதுனா பதில் இல்லாத ஜெபங்கள். பதில் இல்ல, ஒரு வசனம் இல்ல, ஒரு வாக்குத்தத்தம் இல்ல, ஒரு பதிலும் இல்ல. அப்ப இருதயம் தொய்ந்து போகுது. யோனா சொல்றாரு, அப்படி தொய்ந்து போகும்போது நான் உம்மை நினைத்தேன். 107ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 107வது சங்கீதம் 4ஆம் வசனம் 5வது வசனம். தாபரிக்கு ஊரை காணாமல், தாபரிக்கு ஊரை காணாததுனால ஆத்துமா தொய்ந்து போயிற்று. பாத்தீங்களா? பதில் வரல, ஆத்துமா தொய்ந்து போயிற்று. தாபரிக்கு ஊரை காணோம், எங்க இருக்குன்னு தெரியல, தேடி தேடி அலையிறோம், பதில் வரல, எங்க போறது தெரியல, தாபரிக்கு ஊரை காங்கல, ஆத்துமா தொய்ந்து போகிறது. யோனா சொல்றாரு, இந்த நிலை வரும்போதெல்லாம் உம்மை நினைத்தேன். மீனுக்குள்ள இருக்கிற மனுஷன் சொல்ற வார்த்தையாக்கும். தன்னை சுத்தி வெள்ளங்கள் ஓடிட்டே இருக்குது, நீரோட்டம் ஓடிட்டே இருக்குது, தலை முழுக்க கடல் பாசி, பிராண பரியந்த தண்ணீர், முச்சுட முடியல. அந்த மனுஷன் சொல்றான், நான் கர்த்தரை நினைத்தேன். ஆத்மா சொல்லுது, செத்து போக போற, சாக போற, மரணம் வந்துருச்சு, அவ்வளவுதான், நெருங்குது. அப்ப சொல்றான், இல்ல, கர்த்தரை நினைச்சேன். அவர் தமது பரிசுத்த ஆலயத்திலிருந்து என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் எப்ப நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் தெரியுமா? நான் நெருக்கத்தின் ஆழத்தில் இருக்கும்போ அவரை நினைக்கணும், அவரை நினைக்கணும். கஷ்டத்தின் ஆழத்தில் அவரை நினைக்கணும், கண்ணீரின் ஆழத்தில் அவரை நினைக்கணும். என்னை கர்த்தர் இந்த பாதையில் நடத்துகிறார் என்றால் மெய்யாகவே அவர் ஏதாவது செய்ய வல்லவர் என்று அவரை நினைக்கணும். என்னை போலவே இதே அனுபவத்தை யாரெல்லாம் கண்டார்கள் என்று வேதத்தில் தேடி பார்க்கணும். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கணும். அவர்களை கண்ட ஆண்டவர் என்னையும் காண வல்லவர் என்று நம்பணும். அதுதான் கர்த்தரை நினைப்பது, கர்த்தரை நினைப்பது. அப்போ யோசித்து பாருங்க, அப்டேட் என்பது, வளர்ச்சி என்பது எப்ப தெரியுமா? கர்த்தர் கருவறையில உருவாக்கும் போ நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் ஆக்கும். கர்த்தர்களை உருவாக்கும் போ நாம் எடுக்கிற தீர்மானங்கள் அடுத்த கட்ட நம்மளை நகர்த்திட்டு போகும்.
நகர்த்திட்டு போவோம். நம்ம தீர்மானம் எடுக்கலாம், பிரயோஜனம் இல்லை. இங்க ஒரு தீர்மானம் எடுத்தே ஆகணும். நான் கர்த்தரை நினைப்பேன். அந்த தொய்ந்து போற நிலையிலும் கர்த்தரை நினைப்பேன். ஒண்ணு. ரெண்டாவது யோனா சொல்றாரு, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதே யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. ரொம்ப சொல்றாரு, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபைகளை போக்கடிக்கிறார்கள். ரெண்டாவது சொல்றாரு, எதை இழந்தாலும் கிருபை இழக்கக்கூடாது. எதை இழந்தாலும் தேவ கிருபை இழக்கக்கூடாது. எதற்குள் உட்கார்ந்து இருக்கிறவன், மீனுக்குள் உட்கார்ந்து இருக்கிறவன், தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட மீனுக்குள் உட்கார்ந்து இருக்கிறன்னு சொல்றான். எதை இழந்தாலும் கிருபை இழக்கக்கூடாது. கிருபை இழக்கக்கூடாது. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்போ தேவன் ஒவ்வொரு நாளும் கிருபை தருகிறார், ஒவ்வொரு நாளும் தாங்குகிறார். அந்த கிருபையை போக்கடிச்சிடவே கூடாது, போக்கடிச்சிடக்கூடாது. அவன் தீர்மானம் எடுக்கிறான், இனி கிருபை இழக்கக்கூடாது, இனி அபிஷேகத்தை இழக்கக்கூடாது, தேவ திட்டத்தை இழக்கக்கூடாது. பைபிள்லயே கிருபையை இழந்த ஒரு மனுஷன் அப்படின்னா ஏசா. எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை பாருங்க. 15ஆம் வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் கலகம் உண்டாக்குறதுனால் ஒருவன் வேசிக்கல்லனாகவும் ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்காருங்கள். கிருபை இழந்தவன் ஏசா, கிருபை இழந்தவன். யோனா சொல்றாரு, கிருபையை மட்டும் இழக்க மாட்டேன். நான் புடமிடப்படலாம், என் தலையை சுற்றி பாசி இருக்கலாம், என் வாழ்க்கை முழுக்க நீரோட்டங்கள் பாய்ந்து ஓடலாம், வெள்ளங்களும் அலைகளும் என் மேல் புரண்டு ஓடலாம், என் பிராண பரியந்தம் தண்ணீர் இருக்கலாம், ஆனால் கிருபை இழக்க மாட்டேன். இவைகளுக்காக பொய்யான மாயைகளை பின்பற்றி கிருபை இழக்க மாட்டேன் சொல்றாரு. எப்ப மாயை மட்டும் பின்பற்றிடாத, மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள், போக்கடிக்கிறார்கள். அவர் கற்றுக்கொண்ட ஒரு பாடமாக்கும். அந்த நெருக்கத்துக்குள்ள, அந்த கஷ்டத்துக்குள்ள அவர் கற்றுக்கொண்ட ஒண்ணு, கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. கிருபைய ஒருவேளை போஜனத்துக்காக, ஒரு நேர ஆகாரத்துக்காக ஏசா கிருபை இழந்து போனான். அவன் வேட்டைக்காரன் வயலிருந்து வந்தான். வந்தபோது யாக்கோபு சிவப்பான கூளை காய்த்து கொண்டிருந்தான். கூழ் மேல் ஆசை வந்தது, பசி வந்தது. அந்த கூழுக்காக போய் நின்ற போது யாக்கோபு ஒரு டீல் பேசுறான். உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விட்டு போடு என்று சொன்னபோ ஏசா சொல்றான், அது எனக்கு என்னத்திற்கு, நானே சாக போகிறேன், நீயே வைத்துக்கொள். எடுத்து தூக்கி போட்டான். வசனம் சொல்லுகிறது, சீர்கட்டவன், சீர்கட்டவன். ஒருவேளை போஜனத்துக்காக அப்படின்னா சேஷ்டபுத்திர பாகத்தின் மேன்மை என்னன்னு அவனுக்கு தெரியல. சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய அந்த வலிமை, அது தேவனால் வரக்கூடியது என்பது அவனுக்கு புரியல, புரியல. யார் மேல் சேஷ்டபுத்திர பாகம் அமருதோ அவங்க தான் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள், அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். அவ்வளவு பெரிய கிருபையை கர்த்தர் வச்சிருந்தார். ஆனா தூக்கி தூர போட்டா, கிருபை இழந்து போன. ஒரு வேளை போஜனத்துக்காக, ஒரு வேளை ஒரு காரியத்துக்காக, ஒரு அற்பமான காரியத்துக்காக கிருபை இழந்தான். யோனா சொல்றாரு, மாயைக்காக கிருபை இழந்துராத, பொய்யான மாயைக்காக கிருபையை நஷ்டப்படுத்திராத, கிருபையை நஷ்டப்படுத்திராத. யோனா அவ்வளவு தெளிவா சொல்ல காரணம், யோனா கிருபை இழக்கல, கிருபையை காத்துக்கொண்ட மனுஷன். யோனா அவ்வளோ தூரம் மீனின் வயிற்றுக்குள் தேவனால் புடமிடப்பட்டாலும் தன்மேல் கர்த்தர் வைத்த கிருபையை காத்துக்கொண்டார், காத்துக்கொண்டார். கிருபை இழந்துடக்கூடாது. மூணாவது ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். அடுத்த ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே இந்த நிலையை விட்டு வெளியே வந்துட்டா நான் பலியிடுவேன் துதியின் சத்தத்தோடு. நான் துதியின் சத்தத்தோடு கர்த்தரை ஆராதிப்பேன், துதியின் சத்தத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், துதியின் சத்தத்தோடு என் பொருத்தனைகள் எல்லாம் நிறைவேற்ற செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். மீனின் வயிற்றுக்குள் இருந்தவன் புரிந்து கொள்றான், கர்த்தரை மட்டும் துதிக்கிறத நிறுத்தவே கூடாது. துதியின் சத்தத்தோடு கர்த்தரை ஆராதிப்பேன். என் சத்தம் குறைந்தே போகாதுங்கிறான், குறைந்து போகாது.
அப்போ மீன் வயிற்றுக்குள் இருக்கும்போது அவன் எடுக்கிற தீர்மானங்களை பாருங்க. ஒன்று, கர்த்தரை மட்டும் நினைக்கணும். 2, கிருபை அளக்கக்கூடாது. 3, துதிக்கணும். பலி செலுத்தணும். பலி செலுத்தணும்னா என் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். இனி இருக்கிறத விட இன்னும் ஜெபிக்கணும். இனி இருக்கிறத விட இன்னும் ஆராதிக்கணும். இனி இருக்கிறத விட இன்னும் கர்த்தரோடு நடக்கணும். யோசித்து பாருங்க. ஒரு இக்கட்டுக்குள் சிக்குகிற ஆவிக்குரியவன் என்ன யோசிக்கிறான்? என் ஜெபம் பத்தல. ஒரு இக்கட்டுக்குள் சிக்குகிற ஆவிக்குரியவன் யோசிக்கணும், என்னுடைய ஜெபம் போதாது, என்னுடைய பரிசுத்தம் போதாது, என் ஆவிக்குரிய அனுபவங்கள் போதாது. நான் இருக்கிற நிலைகள் ஒரு இருளான சூழலை வரும்போது புரியணும், எனக்கு இது போதாது. என்னுடைய இக்கட்டான நிலைக்குள் வரும்போது புரியணும், என் ஜெபம் போதாது, தரிசனம் போதாது, சொப்பனங்கள் போதாது, அபிஷேகம் போதாது, புரியணும். சொல்றேன், நான் பலியிடுவேன் ஆண்டவரே, பலியிடுவேன். பலியிடுவேன்னா என்னுடைய பலிபீடத்தை நான் கட்டி எழுப்புறேங்கிறான். கண்டிப்பா என் ஜெபத்தை கட்டி எழுப்புறேன், துதியின் சத்தத்தோட, சும்மா அல்ல, துதியின் சத்தத்தோட. தாவீது சொல்றாரு 26ஆம் சங்கீதத்துல, துதியின் சத்தம்ங்கிறது சாதாரணமானது அல்ல. தாவீது சொல்றாரு பாருங்க, 26ஆம் சங்கீதம் 6-7, கர்த்தாவே உம்முடைய அதிசயங்களை விவரிப்பதற்காக குற்றம் இல்லாமலே கைகளை கழுவி பீடத்தையே சுத்தி வர்றேங்கிறாரு. துதியின் பலியை செலுத்துறதுக்காக, துதியை தொனிக்க பண்றதுக்காக தாவீது சொல்றாரு, நான் எப்போதுமே கைகளை சுத்தப்படுத்துறேன். அப்போ துதியின் பலி செலுத்துவேன்னா அங்க ஒரு பரிசுத்தம் இருக்குது, அங்க ஒரு கைகளை சுத்தமாக்குற அனுபவம் இருக்குது. என் கைகளை சுத்தம் பண்ணுவேன், என் வாழ்க்கையை சுத்தப்படுத்துவேன், உம்முடைய பீடத்தையே சுத்தி சுத்தி வருவேன். ஏன்? உம்மை துதிப்பதற்காக, துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக. அப்போ என் இக்கட்டில் அவரை நினைக்கணும். ஆமா, என் இக்கட்டின் நடுவில் கிருபை அளக்க கூடாது. என் இக்கட்டின் நடுவில் தீர்மானம் எடுக்கிறான், நான் அவரை துதிப்பேன், ஆராதிப்பேன், பலிபீடத்தையே சுத்தி சுத்தி வருவேன் ஆண்டவரே. இதெல்லாம் யோனா மீனின் வயிற்றுக்குள்ள தீர்மானம் எடுக்கிறா. வசனம் சொல்லுது 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே என்ன செய்தது? கர்த்தர் கட்டளையிட்டார். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லு, 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். 2 கடைசி சொல்லுது கர்த்தர் கட்டளையிட்டார். எது வரைக்கும் ஆயத்தப்படுத்தி இருந்தார்? எது வரைக்கும் வைத்திருந்தார் உள்ள? அவன் தேவ சமூகத்தில் ஒப்புரவாகும் வரையிலும், அவன் தேவ சமூகத்தில் தன்னை வளர்த்தெடுக்கும் வரையிலும், யோனா ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் கூட அபிஷேகத்தில் வளரும் வரையிலும், யோனா இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பு வரையிலும் கர்த்தர் அவனை புடமிட்டார். இந்த கால வேளையில நம்மை தேவன் சில நேரம் புடமிடுகிறார் என்றால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் சில தீர்மானங்களை எடுப்போம் என்று, நாம் வளருவதற்கு சில தீர்மானங்களை கையில் எடுப்போம் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் வளருவதற்கு, இந்த காரியத்தில் தெய்வத்தோடு இணைவதற்கு சில காரியங்களை, சில முடிவுகளை எடுப்போம் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை எடுப்போம், ஆனால் அடுத்த கட்டம் நகர்வை கர்த்தர் நகர்த்த ஆரம்பிப்பார். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்த ஆரம்பிப்பார். அந்த கால வேளையில சில தீர்மானங்கள் நமக்கு தேவை. அபிஷேகத்துக்கு குறைவில்லை யோனாட்ட, அவன் சொன்ன தீர்க்க தரிசனங்களுக்கு குறைவில்லை, அவனுடைய பயபக்திக்கு குறைவில்லை, அவனுடைய ஆவிக்குரிய தன்மைக்கு குறைவில்லை, கையில் இருக்கிற தேவ திட்டத்துக்கும் குறைவில்லை. ஆனா தேவ திட்டத்தை நிறைவேற்ற, தேவன் அவன் கையில் கொடுத்த மிகப்பெரிய தரிசனத்தை நிறைவேற்ற அவனுக்கு இந்த பலன் போதாது என்பதை கர்த்தர் புரிந்து கொண்டார். அவனுக்கு இந்த அபிஷேகம் போதாது என்பது கர்த்தர் புரிந்து கொண்டார். நான் ஏன் இவ்வளோ ஆழமா அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய 3 நாள் பிரயாணம். ஒரு நாள் பிரயாண தூரங்கிறது 22 கிலோமீட்டர். 3 நாள் பிரயாண தூரம்னா கிட்டத்தட்ட 66 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள பட்டணம் எது? நினிவே. சாதாரண பட்டணம் இல்ல, 3 நாள் பிரயாண தூரம், 66 கிலோமீட்டர் சுற்றளவுல பெரிய பட்டணம். 3 நாள் இடைவிடாமல் போனாதான் சுத்தி வர முடியும். சரி, யோனா போய் எத்தனை நாள் சுத்தி வந்தாரு? 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, யோனா
நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்படும் என்று யோனா சொன்னது ஒரே நாள். ஊர் எவ்வளவு பெரிய ஊரு, 3 நாள் பிரயாணம் பண்ற அளவுக்கு பெரிய ஊரு. சொன்னது எத்தனை நாள்? ஒரே நாள். ஒரே நாள் தன்னால எவ்வளவு நடக்க முடியுமோ வேக 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 வேகமாய் போய் தன்னால எவ்வளவு சொல்ல முடியுமோ டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. 40 நாள்ல நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட போகுது. அவ்வளவுதான் பிரசங்கமே, அவ்வளவுதான். மனம் திரும்புங்கள் அதெல்லாம் பிரசங்கமே கிடையாது, கவிழ்க்கப்பட போகுது, அவ்வளவுதான் பிரசங்கம். ஆனா இப்போ நினிவேவுக்கே தெரியும், வந்து சொல்றது யார் தெரியுமா? மீன் வயத்திலிருந்து வெளியே வந்தவனாக்கும். வந்து சொல்றது யாருன்னா மீனின் வயத்துக்குள்ள உருவாக்கப்பட்டவன். இவங்க எல்லாருக்குமே புரியுது, யோனா எங்கிருந்து வந்தவன்? மீன் வயத்துக்குள்ள இருந்து வந்தவன். யோசித்து பாருங்க, மீன் வந்து கக்கிச்சுல்ல, விழுங்கினதை ஒரு கூட்டம் பார்த்துச்சு, விழுங்கப்பட்டதை ஒரு கூட்டத்துக்கு தெரியும். நாங்க சமுத்திரத்தை தூக்கி போட்டோம்னு ஒரு கூட்டம் சொல்லும். ஆனா கரையில வந்து கக்கும்போது எத்தனை பேர் பார்த்தாங்களோ தெரியாது. இவன் கரையில மீன் வாயிலிருந்து வெளியே வர்றான். அப்படின்னா இவன் நினிவேவுக்கு வர்றதுக்குள்ள தகவல் வந்து சேர்ந்தாச்சு, யோனா தீர்க்கதரிசி மீன் வாய்க்குள்ள வெளியே வந்தானா அப்படின்னு. இப்ப இவன் அந்த தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தா, மீன் வாய்க்குள்ளே வெளியே வந்தவன் சொல்ற வார்த்தை எவ்வளவு வேகமா பரவிச்சு தெரியுமா? 5ஆம் வசனம் சொல்லுது, நினிவேவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள், பெரியவர் முதல் சிறியவர் மட்டும் ரட்டுடித்துக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில், சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் என்ன சொல்லி உட்கார்றாங்க? போய் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவ சமூகத்தில் போய் உட்கார்றாங்க. ராஜா கேட்கிற, நம்ம ஊர்ல என்ன நடக்குது? ஒரே அழுகையின் சத்தமா கேட்குதுன்னா ராஜாவுக்கு சொல்றாங்க, யோனான்னு ஒருத்தர் வந்தாரு, தீர்க்க தரிசனம் சொன்னாரு, ஜனங்களாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே ராஜா வந்தது யோனா என்று கேள்விப்பட்ட உடனே வேக வேகமாய் ஓடி ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து என்ன சொல்லி அழுறாங்க தெரியுமா? 9ஆம் வசனம், யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை புடமிடுவது நல்லது, நம்மளை உடைப்பது நல்லது, நம்மளை உருவாக்குவது நல்லது. என்ன தெரியுமா? நம்மளை தேவன் புடமிட்டு நம்மளை உருவாக்கும் போது அபிஷேகம் வளர ஆரம்பிக்கும், அபிஷேகம் வளரும், கிருபை வளரும், நம்ம மேல இருக்கிற அழைப்பு வளரும், நம்ம மேல இருக்கிற தரிசனம் வளரும். யோசித்து பாருங்க, நேத்து வரைக்கும் இதை யோனாவை 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொன்ன வேகத்தில் யோனா வந்திருந்தா கூட இவ்வளவு அசைவு வந்திருக்காது, இவ்வளவு மாற்றம் வந்திருக்காது. ஆனா மீன் வயத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் யோனா 3 நாள்லாம் பிரயாணம் பண்ணல, 1 டே தான். அந்த ஒரே நாள்ல சொன்ன வார்த்தை தான் வசனம் சொல்லுகிறது. அந்த தேசம் எந்த அளவுக்கு மனம் திரும்பினது தெரியுமா? 10ஆம் வசனத்தை பாருங்க, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் என்று தேவன் அவர்களுடைய கிரியையை பார்த்தார். எதை பார்த்தார்? அவங்களுடைய கிரியைகளை. அவங்க கொண்டு வந்து விக்கிரங்களை எரிக்கிறாங்க, பூஜை பொருட்களை எரிக்கிறாங்க, ஆமை அசுத்தத்தை கொண்டு வந்து எரிக்கிறாங்க, பாவங்களை விட்டு ஒளிறாங்க, பாவங்களை எல்லாம் மாற்றி அமைக்கிறாங்க, வேஷத்தனங்கள் விபச்சாரங்களை தேசத்தை விட்டு புறக்கணிக்கிறாங்க, தோப்புகள் எல்லாம் வெட்டி எறிறாங்க. இவங்க செய்யற கிரியைகளை பார்த்தபோது கர்த்தர் தாம் செய்ய நினைத்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டார். யோசித்து பாருங்களேன், அவங்களுக்கு செய்யணும்னு நினைச்ச தீங்க கூட கர்த்தர் செய்யல. ஏன் செய்யல தெரியுமா? இப்ப வந்து உரைத்தது அப்டேட் செய்யப்பட்ட ஒரு ஊழியக்காரன், சாதாரணமான ஆள் அல்ல, தகப்பனின் அபிஷேகத்தை சுமந்து வந்தவன் அல்ல, திட்டங்களின் தரிசனங்களை சுமந்தவன் அல்ல. இந்த தேசத்துல இவனை பயன்படுத்துவதற்காக கர்த்தர் இவனை கையில் எடுத்தது மீனின் வயத்துக்குள்ளே ஆக்கும், இவனை உருவாக்குறது மீனின் வயத்துக்குள்ளே ஆக்கும். நான் என்ன சொல்றேன் புரிந்து கொள்ளுங்கள். நம்மை கர்த்தர் இருளில் வைப்பதும் நம்மை கர்த்தர் சில இருளுக்குள் இருத்துவதும் எதற்காக என்றால் நம்முடைய ஆவியை வளர்த்தெடுப்பதற்காக, நம்முடைய அபிஷேகத்தை வளர்த்தெடுப்பதற்காக, நம்ம இருக்கிற அழைப்பை வளர்த்தெடுப்பதற்காக.
வளர்த்தெடுப்பதற்காக. வளர்த்தெடுக்கும் போது தோல்வி இருக்கும், உடைக்கும் போது கஷ்டம் இருக்கும், உருவாக்கும் போது அங்க இருள் தான் இருக்கும், வெளிச்சம் இருக்காது. பிராண பரியந்தம் தண்ணீர் இருந்தது, அலைகளும் வெள்ளங்களும் புரண்டோடினது. எதிர்பாராத தோல்வி, எதிர்பாராத நஷ்டம், எதிர்பாராத வருத்தங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா வெளியே கக்கன பின்னோ ஒரே ஒரு வார்த்தை தான், அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு தேசமே கர்த்தர் பக்கம் திரும்ப காரணமாய் இருந்தது. ஒரு தேசமே தேவன் பக்கம் திரும்புவதற்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்தது. இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மளை சில பாதைகள் வழியாய் நடத்துவது நல்லது. அவைகள் நம்மை உருவாக்கி எடுக்கும், அவைகள் நம்மளை உருவாக்கும், அவைகள் நம்மளை மகிமையின் பாத்திரமாய் மாற்றும், அவைகள் நம்மளை தேவனுக்கு முன்பாக சிறந்தவர்களாய் உருவாக்கும் இல்லையா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 5 வேற யோனா மேல இருந்தது. ஆனா இப்போ அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை பாருங்க. அவன் சொல்ற வார்த்தை எவ்வளவு வேல்யூவா இருந்துச்சு, வேல்யூவா இருந்துச்சு. அதான் சொன்னேன், நாம் எடுக்கிற தீர்மானங்கள் நம்மளை வேல்யூவான மனுஷனாய் மாற்று. நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் வாழ்விலைய மகிமை உள்ள பாத்திரங்களாய் நம்மை மாற்றும். கர்த்தர் நம்மளை உடைக்கும் போது நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் தான் தேவன் எதிர்பார்க்கிற ஒண்ணு. சந்தோஷமா இருக்கும்போது 1000 தீர்மானம் எடுக்கலாம், சந்தோஷமா இருக்கும்போது இல்லையா? ஆனா கஷ்டத்தின் நடுவில் எடுக்கிற தீர்மானம் இருக்கு பாருங்க. சந்தோஷமா இருக்கும்போது இந்த உலகம் எப்படிப்பட்டது, சந்தோஷமா இருக்கும்போது கூட இருக்கும், ஆனா கஷ்டப்படும் போது கூட இருக்காது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? சந்தோஷத்துல தீர்மானம் எடுக்கிறது வேஸ்ட் இல்லையா? அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறது இல்லை. கர்த்தர் எப்ப எதிர்பார்க்கிறார்? துக்கத்தின் நடுவே எடுக்கிற தீர்மானங்கள், துக்கத்தின் நடுவே எடுக்கிற திட்டங்கள், அதுதான் நம்மளை அப்டேட் பண்ணும், அதுதான் நம்மளை ஜெபிக்க வைக்கும், அதுதான் நம்மளை வெறி உள்ளவனாய் மாற்றும். எப்படியாவது ஜெபிச்சே ஆகணுங்கிற வைராக்கியத்தை உண்டாக்கும். அப்படிதான் அப்பதான் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் இல்லையா? சத்ராக்கு மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளைக்கு முன்னன்னு தான் சொன்னாங்க, நீ நிறுத்தின பொருசலை நாங்கள் வணங்குவதில்லைன்னு. நெருக்கத்தின் நடுவில் தீர்மானம், வணங்க மாட்டேன். அது அக்கினி தன்னை பட்சிக்கும்னு தெரியும், தன்னை அழிக்கும்னு தெரியும். தேவன் விடுவிக்காமல் போனாலும் வேண்டாம், நான் வணங்க மாட்டேன். அவ்வளவு பெரிய தீர்மானம் எடுத்தது நெருக்கத்தின் நடுவில், தனக்கு முன்ன இருக்கிற நெருக்கத்தின் நடுவில். கால வேளையில அப்டேட்டுங்கிறது எங்க இருக்கு பாத்தீங்களா? ஆனா 1ஆம் அதிகாரத்தை, தானியேல் 1ஆம் அதிகாரத்துல புசிக்க மாட்டேன்னு சொல்லும்போ அவங்க தீர்மானம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது அனுகூலமான காலம். அங்க அனுகூலம் இருந்துச்சு. ராஜாவுடைய சாப்பாடு, ராஜாவுடைய போச்சனம், ராஜாவுடைய பானம், ராஜ சமூகத்துல என்னதோ அது திருப்தியா சாப்பிடலாம். அப்படித்த தீர்மானம் வேற. அவர்கள் புசிக்க மாட்டேன் என்று சொன்னது கர்த்தர் மேல் இந்த வைராக்கியத்தின் வெளிப்பாடு. ஆனா 3ஆம் அதிகாரத்தில் எடுக்கிற தீர்மானம் வேற. இது நெருக்கத்துக்குள் எடுக்கிற தீர்மானம். நான் கர்த்தர் மேல வைராக்கியமா இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக எடுக்கிற தீர்மானம். அன்னைக்கு சாப்பிட்டா சாப்பிடாம போனா என்ன, இவங்களுக்கு தேவை, ராஜாவுக்கு தேவை நல்லா படிக்கணும், நல்ல ஞானத்தை வளர்த்தெடுக்கணும், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், புஷ்டியா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா இப்ப கேட்கிற கேள்வி அப்படி அல்ல, அக்கினி சூளையாக்கும், சாவா வாழ்வாங்கிற பிரச்சனை. இங்க வனங்கள் சாவு என்பது மெய்யானது. அப்ப வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை வரும்போதுதான் எடுத்த தீர்மானத்தை பரலோகம் கண்டது. தேவன் இறங்கி வந்தது, தேவன் இறங்கி வந்தது. அங்க 7 மடங்கு அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போட்ட போது கர்த்தர் இறங்கி வந்தார். 4வது நபராய் கர்த்தர் உலாவினார். ஏன்? நெருக்கத்தில் எடுக்கிற தீர்மானம் நம்மளை அப்டேட் பண்ணும், வளர்த்தெடுக்கும். நம்மளை கஷ்டத்தின் நடுவுல ஆமே செய்ய முடியல, பிரகாசிக்க முடியல, ஆனாலும் எப்படியாவது ஜெபம் பண்ணணும், எப்படியாவது ஆராதிக்கணும், எப்படியாவது அபிஷேகத்தில் நிரம்பணும், எப்படியாவது நாட்களை பிரயோஜனப்படுத்தணும் என்று நாம் எடுக்கிற தீர்மானம் இருக்கு பாருங்க, அதுதான் கர்த்தர் இறங்கி வருகிற இடம். கர்த்தர் இறங்கி வந்தா கையெழுத்து போட்டிருக்குன்னு தெரியும், தன்னைத்தான் தேடுறாங்கன்னு தெரியும், தன்னை தேடி வருவாங்கன்னு தானியேலுக்கு தெரியும். அப்ப ஜன்னலை திறந்து வச்சுட்டு வழக்கம் போல முட்டி போட்டு ஜெபம் பண்ண தெரியுமா? தீர்மானத்தின் வெளிப்பாடு.
தெரியும், பிரச்சனை தெரியும். ஆமாம், இப்ப முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதான் விஷயமே. நேற்று வரைக்கும் சாதகம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப பாதகமான சூழ்நிலை, ஜெப சத்தம் கேட்க வாய்ப்பில்லாத காலம் அது. 30 நாளைக்கு ராஜாவை தவிர ஒரு தெய்வத்தை வணங்கக்கூடாது, சட்டாது. அப்ப திறந்து வைத்தான் பாருங்க ஜன்னல, ஆண்டவர் தூதனையாக்கும் அனுப்பினார். அங்க புரிகிறதா? தீர்மானம். இயேசுவோடு கூட கைப்பிடிச்சு நிற்கும்போ கெத்சமனே தோட்டத்தில் சொன்னது தீர்மானம் அல்ல, வாழ்விலும் சாவிலும் நாமோடு இருப்பேன் ஆண்டவரே என்று பேதுரு சொன்னான். மரணமே வந்தாலுமே விட்டு போக மாட்டேன் என்று பேதுரு சொன்னப்போ இயேசு சொன்னார், சேவல் கூவும் முன்ன 3 தரம் மறுதளிப்ப. அப்ப எமோஷனல்ல ஒரு தீர்மானம் எடுத்தான் தெரியுமா, அதை கர்த்தர் ஏத்துக்கவே இல்லை. ஆனா சேவல் கோவினதுக்கு அப்புறம், மறுதளிச்சதுக்கு அப்புறம் போய் மனம் கசந்து அழுதான் தெரியுமா, அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். மனம் கசந்து அழுதான் தெரியுமா, தோத்தவன் தான் ஜெயத்துடைய வழி என்னன்னு தெரியும். இயேசுவோடு இருந்த போது தனக்கு இருந்த மேன்மையும் அந்த இயேசுவை காட்டி மறுதளித்த போது அவனுக்கு உண்டான குற்ற மனசாட்சி அழுதான். அதனாலதான் கர்த்தர் அவனை தேடி வந்தார். படகுல வெறுமையா இருக்கிறவனை தேடி வந்தார். என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டார். என்ன நேசிக்கிறாயா, என் மேல் அன்பு வைத்திருக்கிறாயா, என்னை விட்டு போவியா இருப்பியா? இப்ப கேட்கிறார். அப்ப சொல்றான் பாருங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் அறிவீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், இயேசுவின் ஆடுகளை மேய்ப்பாயாக. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் கேட்கிற தீர்மானங்கள்லாம் கர்த்தர் அப்டேட் பண்றதுக்கு தேவன் எதிர்பார்க்கிற தீர்மானம் சந்தோஷத்தின் நடுவில் வராது, தோல்வி நடுவில் வரும், கஷ்டத்துல வரும். எல்லாம் எனக்கு எதிராக இருக்கு, நான் டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே சொல்லி பாருங்க. எல்லாம் எனக்கு எதிராக இருக்கு, நான் உமக்காய் வாழ்றேன்னு சொல்லி பாருங்க. எல்லாம் எதிராக இருக்குது, அப்ப தீர்மானம் எடுங்க பரிசுத்தத்துக்காக. அதையாக்கும் ஆண்டவர் கனம் பண்ணுகிறார், அதையாக்கும் கர்த்தர் கவனிக்கிறார். யோனா மீனின் வயத்துக்குள்ள தீர்மானம் எடுத்தவன், நான் கர்த்தரை நினைப்பேன், கிருபையை போக்கடிக்க மாட்டேன், கர்த்தருக்கு பலி செலுத்துவேன். விளைவு அவன் சொன்ன ஒரு வார்த்தை. அவன் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ மாற்றம் வரும்னு. அந்த தேசமே முழங்கால் படியிட்டு அழுதது. இனி உள்ள காலங்கள்லாம் பிள்ளைகளை திருத்தணும், குடும்பத்தை திருத்தணும்னு நினைச்சா அப்டேட் ஆகணும். நம்ம அப்டேட் ஆகாம யாரையும் திருத்த முடியாது. நம்ம ஆவில வளராம யாருக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்க முடியாது. இன்னொருவருக்குள் ரட்சிப்பை கடத்த வேண்டுமானால் நாம் அபிஷேகத்தில் இல்லாவிட்டால் இன்னொருவருக்குள் ரட்சிப்பை கொண்டு போக முடியாது. 3 நாள் பிரயாண தூரம் உள்ள பட்டணத்தில் ஒரே நாள் சொன்ன வார்த்தையே தேசத்தை அசைக்க வேண்டுமானால் அதற்கு அவனை கர்த்தர் கொண்டு வைத்த இடம் மீனின் வயிற்றுக்கொள்ள. 3 நாள் அவனை உடைச்சது மீனி வைத்துக் கொள்ள வச்சு, அவனை தீர்மானம் எடுக்க வச்சு, அள வைத்து ஜெபிக்க வைத்தது மீனி வயிற்றுக்கொள்ள வைத்து. இந்த கால வேளையில நாம் ஒரு பெரிய ரட்சிப்பை குடும்பங்களுக்குள் காண வேண்டும் என்றால், ஒரு பெரிய அசைவை தேசத்துக்குள் காண வேண்டும் என்றால், மாற வேண்டியது தேசம் அல்ல, நாம் மாற வேண்டியது குடும்பம் அல்ல, நான் தனி மனிதன். தனி மனிதன் தேவ பிரசன்னத்தில் வளர்ந்தால் அவனுடைய வார்த்தைக்கும் அவனுடைய செயலுக்கும் ஒரு வேல்யூவை உண்டாக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். யோனாவிட்ட மேல கர்த்தர் தரிசனம் கொடுக்கும் போதே கர்த்தர் தெளிவா தான் சொன்னார், நினிவேவுக்கு தான் போன்னு சொன்னார். ஆனா அந்த நினிவேவுக்கு போகிற வழியை கர்த்தர் கொஞ்சம் மாற்றினார், கர்த்தர் கொஞ்சம் வேல்யூவாக்கினார். நினிவே ரட்சிக்கப்படுற அளவுக்கு இவன் அப்டேட் ஆக கர்த்தர் நினைத்தார். இந்த கால வேளையில நான் ஒரு மாற்றத்தை காண விரும்பினார். நாம் செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் சில தீர்மானங்கள், தேவனோடு நடக்க வேண்டும், தேவ பிரசன்னத்தில் வளர வேண்டும் என்று நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி
கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த கால வேளையில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்தமே சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. சமூகமே, பேரின்பமே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில நேரம் கர்த்தர் சில மீனுக்குள் வைக்கிறார். சில நேரம் கர்த்தர் நம்மளை கொண்டு வைக்கிறது சில மீனுக்குள்ள. அது கர்த்தர் ஆயத்தம் படுத்தின மீன், கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்ட மீன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த மீன் யோனாவை புடமிட்டது, யோனாவை புடமிட்டது. வருஷத்தின் மத்தியில் நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை ஒரு மீனுக்குள் இருப்பது போல் இருக்கிறது, என் வாழ்க்கை ஒரு மீன் வயிற்றுக்குள் இருப்பது போல் இருக்கிறது என்று நினைக்கலாம். என்னை சுற்றிலும் எப்ப பார்த்தால் நெருக்கங்கள், அலைகளும் வெள்ளங்களும் மோதுகிறது. பிராண பரியந்தமும் போராட்டம், நீரோட்டம் எங்களை இழுத்து செல்லுகிறது. எங்க விழுவோன்னு தெரியல, எங்க அழிவோன்னு தெரியல, வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. எங்க வாழ்க்கை பல நேரம் நெருக்கப்படுகிறது என்று நினைக்கலாம். காலவேளை ஜெபம் பண்ணுங்க. நான் தொய்ந்து போகும்போது கர்த்தரை நினைத்தேன், இருதயம் தொய்ந்து போகும்போது கர்த்தரை நினைத்தேன். யோனா சொல்லுகிறார், என் இருதயம் தொய்ந்து போகும்போது நான் நினைத்தது கர்த்தரை. தோற்று போகிறவன் நினைக்க வேண்டியது கர்த்தரை, விழுந்து போகிறவன் நினைக்க வேண்டியது கர்த்தரை, தெய்வத்தால் உடைக்கப்படுகிறவன் நினைக்க வேண்டியது கர்த்தரை. ஹல்லேலூயா. அழைத்தவர் நடத்த வல்லவர் என்று நினைக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அழைத்தவர் நடத்த வல்லவர் என்று நினைக்கணும். அதல்லவா பாக்கியம். ஹல்லேலூயா. இயேசுவே காமா சந்தனா உடாதாரா அல்வரா துடவலவ உடியாந்தராதரா. கிருபைகளை போக்கடிக்க மாட்டேன் என்று சொன்னவர், மீனின் வயிற்றுக்குள் இருந்தவன் சொன்ன மாயையை பின்பற்றுகிறவர்கள் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள். உடாபாலா சந்தனாத ரகத்துடபாலவா. எதை இழந்தாலும் கிருபை இழக்க கூடாது, எதை இழந்தால் அபிஷேகத்தை இழக்க கூடாது, எதை இழந்தால் அழைப்பை இழக்க கூடாது, எதை இழந்தால் தேவ மகிமை இழக்க கூடாது. ஔடாதாராமா ஷாக்காவாலாமா ரேகத்துடவலவௌடியாந்தரா. ஆமென் ஆமென். புடமிடப்படலாம், உடைக்கப்படலாம், வாழ்வு நொறுக்கப்படலாம், இருளின் வாழ்க்கை வாழலாம், ஆனால் இழக்க கூடாதது கிருபை. ராகானாமா ஷாக்காவாலாமா ஔடாவாலாமா ரியாந்தராதரா. ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எதை இழந்தாலும் கிருபை இழக்க மாட்டேன், எதை இழந்தாலும் மாயை பின்பற்றி போக மாட்டேன், எதை இழந்தாலும் தெய்வ கிருபையை இழந்து போக மாட்டேன்.
காதாராபா சந்தானா பௌடதார ரேதரேத ரேகமானமா சந்தேனே காலாஹா துடாதரா. ஜெபிக்கணும், வாய் திறந்து ஜெபிக்கணும். வாலிப பிள்ளைங்க ஜெபிக்கணும், பெரியவங்க ஜெபிக்கணும். ஓடாமானா துடாதரா. சில தீர்மானம் அப்டேட் பண்ணும், சில தீர்மானம் வளர்த்தெடுக்கும். இந்த காலவெல்ல ஜெபம் பண்ணுங்க. எதை இழந்தால் கிருபை இழக்க மாட்டேன், கிருபை இழக்க மாட்டேன். எதை இழந்தாலும் தெய்வ கிருபைய ஒரு நாள் இழக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை இழக்க கூடாது. எதை இழந்தாலும் கிருபை இழக்க கூடாது. எதை இழந்தாலும் கிருபை இழக்க கூடாது. மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். எதை இழந்தாலும் கிருபை இழக்க கூடாது, கிருபை இழக்க கூடாது. ஹல்லேலூயா. வாய் திறந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் கிருபை இழக்காதபடி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. புத்தியினும் கிருபை இழக்க வச்சிரும். செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணிரும். சொற்ப மதியினங்கள் விழ பண்ணிரும். ஜோமனுக்கு ஆண்டோட்ட கிருபையை மட்டும் இழக்க கூடாது, கிருபையை மட்டும் இழக்க கூடாது, கிருபையை மட்டும் இழக்க கூடாது. சொல்லுங்க, கிருபையை மட்டும் இழக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆதாரக துடாபாலவா சந்தானா ரிகாபாலவா ரியாந்தாரா. கர்த்தர் தரகிற கிருபைகளை நஷ்டப்படுத்த மாட்டேன். கர்த்தர் தர்ற கிருபைகளை மட்டும் ஒரு நாள் விட்டு விட மாட்டேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் பலிபீடம் திரும்ப கட்டப்படுவதாக, என் பலிபீடம் திரும்ப கட்டப்படுவதாக. கரம் உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கணும். பலிபீடங்கள் திரும்ப கட்டப்படுவதாக. அணைந்து போன பலிபீடங்கள் திரும்ப கட்டப்படுவதாக. விழுந்து போன பலிபீடங்கள் திரும்ப கட்டப்படுவதாக. எங்கள் ஜெப வாழ்க்கை திரும்ப கட்டப்படுவதாக. உபவாசங்கள் திரும்ப கட்டப்படுவதாக. பரிசுத்த வாழ்க்கை திரும்ப கட்டப்படுவதாக. அபிஷேகம் திரும்ப கட்டப்படுவதாக. அந்த பலிபீடம், அந்த பலிபீடம் எப்போதும் அனலா இருக்க வேண்டிய அந்த பலிபீடம், எப்போதும் அனலா இருக்க வேண்டிய அந்த பலிபீடம். அதரக துடதரமானமா சங்கபாலமா. யோனா சொல்லுகிறான், துதியின் பலியை செலுத்துவே, துதியின் பலியை செலுத்துவே. அதரக துடதரமா சங்கமானமா. இனி பலி செலுத்தணும், இனி பலி செலுத்தணும். அலரமா சந்தானா. என் வாழ்க்கை இருட்டுக்குள்ள இருக்கலாம், ஆனா பலி செலுத்துறதை நிறுத்தக்கூடாது. என் வாழ்க்கை தோல்விக்குள்ள இருக்கலாம், பலி செலுத்துறதை நிறுத்தக்கூடாது. ராகா துடாஹத்தரா பௌடதார ரேகமான அல்பரா துடவலபௌடியாந்தரா. பலி செலுத்துறதை மட்டும் நிறுத்தக்கூடாது, பலி செலுத்துறதை மட்டும் நிறுத்தக்கூடாது. ரிகாமானாமா ரியாந்தரா அதரக துடவலமா. இனி பலிபீடங்கள் கட்டப்படுவதாக. அதிகாலை ஜெபங்கள் கட்டப்படட்டும், அதிகாலை ஜெபங்கள் கட்டப்படட்டும். ராட்சாம ஜெபங்கள் கட்டப்படட்டும். ஆமே, ஆமே, ஆமே. இடிக்கப்பட்ட பலிபீடங்கள் எல்லாம் திரும்ப கட்டப்படுவதாக. இடிக்கப்பட்ட பலிபீடங்கள் எல்லாம் திரும்ப எங்க வாழ்க்கையில் கட்டப்படுவதாக. கர்த்தர் தம்முடைய கிருபையை எங்க மேல ஊற்றுவீராக. நான் ரொம்ப பாரத்தோடு ஒரு வார்த்தையை சொல்றேன். இனி எல்லாம் நம்முடைய குடும்பத்துக்குள்ள மாற்றத்தை பார்க்கணும்னா நம்ம வளர்ந்தே ஆகணும். அபிஷேகத்துல வளர்ந்தே ஆகணும், கிருபையில வளர்ந்தே ஆகணும், தரிசனங்கள்ல வளர்ந்தே ஆகணும். கரம் உயர்த்தி சொல்லுங்க, நான் வளரணும்ப்பா, நான் வளரணும் ஆண்டவர், நான் வளரணும் ஆண்டவர். கர்த்தத்தை சொல்லுங்க, வளரணும். என் பிள்ளைகளை நடத்தத்தக்க விதத்துல வளரணும், குடும்பத்தை நடத்தத்தக்க விதத்துல வளரணும், வளரணும்ப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, வளரணும் ஆண்டவரே. நான் எந்த நிலையில இருந்தா ரட்சிப்பை கடத்த முடியாது, என் வீட்டுக்குள்ள ரட்சிப்பை கொண்டு போக முடியாது. வளரணும்,
ஒரு பிரசங்கம் தேசத்தை அசைக்குமானால் நாங்க வளரணும், அபிஷேகத்துல வளரணும், தேவ மகிமையில வளரணும், ஷாமாலா ஹதாரா கிருபையில வளரணும். ஆண்டவரே வளரணும். கரம் உயர்த்தி சொல்லுங்க, என் ஜெபம் ஒரு பலனுள்ளதாய் மாறட்டும். என் ஜெபம் பலனற்றதாய் போகக்கூடாது, பலனுள்ளதாய் மாறட்டும். என் ஜெபம் ஒரு பலனுள்ளதாய் மாறட்டும். அப்படி கர்த்தர் எங்களை உருவாக்குவீராக, ஆண்டவர் உருவாக்குவீராக. தகப்பனே நன்றி, இந்த கால வேளையில நீர் எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்துறதுக்காய் நன்றி. ஆண்டவரே, யோனாவிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு பிரசங்கமாய் அல்ல, உபதேசமாய் நீர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நாங்கள் வளருவதற்கு ஆண்டவர் யோனாவிலிருந்து சில பாடங்களை அறியும்படி கர்த்தர் கிருபை தந்து நாங்களும் தீர்மானங்கள் எடுத்து எழும்பி ஓட, நெருக்கடியான காலங்களில் அதிக தீர்மானங்கள் எடுத்து அதற்காய் பிரயாசப்பட கிருபை தாரும். கடந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், நன்மை நாளமோடும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது.